சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பதான் வீடியோஸ் ரொம்ப டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனால் குவாலிட்டி வீடியோ அது வந்து நோ டவுட் இல்லை. என்னுடைய வீடியோ பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் என்னுடைய ஒரு சின்ன ட்ரிச்சியில் ஒரு சின்ன அகாடமியில் இருந்துக்கிட்டே ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் ஒரு 10 மெடிசன் கொடுத்தேன், 2 ஸ்டான்லி ப்ராடக்ட். அதனால எதுக்கு சொல்றேன்னா, என்னுடைய இது வந்து இந்த யூடியூப்ல மேல வரணும்னா ஏதோ அந்த லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் யூடியூப் அந்த வீடியோவை எடுத்து கொடுக்கணும். ஸோ அப்போ எனக்கு வந்து என்னுடைய வீடியோ ரொம்பவே ரீச் பண்ணணும் அப்படின்னால எனக்கு நான் மோட்டிவேஷனோட போடுவேன். ஸோ அதனால எய்தர் யூ டூ கமெண்ட் ஆர் லைக் ஆர் சப்ஸ்கிரைப். சப்போஸ் உனக்கு இந்த வீடியோ ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் கமெண்ட்ல கொடுத்துருப்போம், பிடிச்சா ஒரு லைக் பண்ணு. ஓகேவா? And if it is very worth now, you can share with your friends also. Okay, இப்போ நம்ம வீடியோ பார்க்க போறோம். SN2 reaction, bimolecular reaction, and the rate of the reaction depends upon why it is called bimolecular. அப்படின்னா first point சொல்லியாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா why it is called because of depends upon concentration of the two things. இதை ரெண்டாவது பாயிண்டா எடுத்துக்கோ. So it is called SN2 and the order is second order change. This is the kinetics point. So rate is directly proportional substrate and nucleophile. What is substrate அப்படின்னா நம்ம வந்து இனார்கானிக்ல ரியாக்டன்ட் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆர்கானிக்ல சப்ஸ்ட்ரேட்னு சொல்றாங்க. அடுத்து நியூக்ளியோஃபைல் இஸ் த ஒன் ஆஃப் த அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் மெத்தில் குளோரைட் இஸ் an example of SN. ஸோ இந்த இடத்துல இது முக்கியமான வார்த்தை. மெத்தில் குளோரைட் இஸ் an example of SN2 reaction and high concentration of nucleophile. இந்த நியூக்ளியோஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா species with a negative charge is called nucleophile சொல்லணும். அது கான்சன்ட்ரேஷனா இருந்ததுன்னா it favors the SN2 reaction. அப்ப கான்சன்ட்ரேஷன் குறைவா இருந்தா SN1. அதுக்கடுத்து chloride atom present in the methyl chloride is the more electronegative than the carbon atom. Therefore CCM bond is partially polarized. When the methyl chloride is attacked by the OH is the strong nucleophile. So ஒன்னு நல்லா தெரியணும். ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கு. From the opposite side of the chloride ion, an intermediate transition state is formed in which the both OH and Cl are partially bonded to the carbon. Now you can see this is your methyl chloride. The Cl is leaving group. The OH is the nucleophile. It is the nucleophile. Species with a negative charge is called as a nucleophile. இது வந்து backside attack ஆகுது. இந்த chlorine electronegativity அதிகங்கிறதால it will be moving away. So now this is called as a transition state. ரெண்டுமே partially இருக்கும். அடுத்த கட்டம் என்னன்னா Cl ஃபுல்லா மூவ் ஆயிடும். இந்த இடத்துல உனக்கு OH போயிடும். now methyl alcohol is ready. ஓகே, இதுதான் இதுல நடக்கிற பேசிக் ரியாக்ஷன். இப்போ அடுத்த கண்டினியூஷனா பார்க்கிறோம். In transition state, they are talking about transition state. Chlorine start taking hold the electron path through which it is bound to the carbon and the OH minus offers the pair of electron for the formation of bond with the carbon. So இத வந்து நீ மிக்சர்ஸ்னா எழுதணும். புரிஞ்சா போதும். OH வந்து Cl வந்து அந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு போகுது, OH அது pair of electron செலவு பண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. Such a transition is characterized with maximum potential energy and hence so இதுல வந்து potential energy hence the minimum stability. இது வந்து எனர்ஜி அதிகமா இருக்கும். எதுவும் கெமிக்கல்ஸ்ல எந்த ஒரு ஸ்டேட்லயுமே எனர்ஜி அதிகமா இருந்தா it is less stable. Finally, chlorine leaves under molecule as a chloride ion. OH ion forms a covalent bond with the carbon, giving alcohol as a reactant. Okay. According to this, hydrolysis is assumed to be a one-stage process whereas the two molecules simultaneously undergo covalency change under this beautiful word. This is இங்க தான் நான் இந்த வேர்டை பார்க்கிறேன். So it is very important. Covalency change and the older bond is broken and a new bond is formed simultaneously. In this reaction, configuration of the carbon is changed. Very important point. That is complete inversion is take place. This is important point. Okay. Next, when அடுத்தது சொல்றாங்க. When 2-bromo octane is allowed to react. So the minus அதோடைய configuration பொறுத்து இருக்குது. அதை பத்தி நீ இப்ப கவலைப்பட வேண்டாம். 2-bromo octane. octane 8 கார்பன், ரெண்டாவது இதுல வந்து bromine இருக்கு. Is allowed to react with the sodium hydroxide under the condition where second order kinetics are followed. There is the octane is the +2 octanol. ஒண்ணே இல்ல, அதுக்கு bromine போச்சுன்னா octanol வந்து ஆல்கஹால் வருது, அவ்வளவுதான். இல்ல ஒண்ணு என்ன இது நீ சொல்றது இது இந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா this is நெகட்டிவா இருந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குது. இது என்னவோ மாறிடுச்சுன்னா கிளாக் வைஸ்ல மாறி இருக்கு. அதுதான் அது இஸ் கால்ட் லீவோ ரொட்டேட்டரி அண்ட் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியாக அது இன்வர்ஷன் மாறுதுங்கிறதுக்காக அதை
சொல்லியிருக்காங்க 2 bromo octane. ஓகே, இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எஸ். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அவங்க கொடுத்திருக்கிறது இந்த புக்ல தான் நம்ம இதை வச்சு ஹை ஸ்டாண்டர்டா வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க 2 bromo octane. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து மெத்தில் குளோரைடு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. now this one. ஓகேவா? மெத்தில் குளோரைடு. now this is மெத்தில் குளோரைடு வச்சு சொல்றாங்க. அடுத்த கட்டம் ஆக்டேன் டாங்க 2 bromo octane. ஆக்டேன்ல மொத்தம் 8 கார்பன். அதுல வந்து 2 எடுத்துக்கிறோம் பிரிச்சு போறதுக்காக. ஓகேவா? so C6 yes see like that you can complete the structure. It is understood. ஓகே, இது வந்து பெருசா மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா ஆக்டேன்னா நீ ஃபார்முலா எழுதிக்கேன் C8H2n plus 2. so 2 into n 16 plus 2 17 18 18 17 போயிட்டு Br வரப்போகுது. அவ்வளவுதான். இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் போடும்போது ஒரு கார்பன் போட்டு இப்படி பாண்ட் போட்டுக்கிற, ஒரு Br போட்டுட்டு ஒரு மெத்தில் குரூப் கொடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்தது உன்னுடைய ஒரு மெத்தில் குரூப் அதையும் இங்க கொடுத்துட்டேன். மீதி எவ்வளவு இருக்கு? 1 போச்சுன்னா கார்பன் 7. கார்பன் 7 இப்போ ஹைட்ரஜன் 3 + 1 4 பேருக்கு. அப்ப அங்க எவ்வளவு கொடுப்ப? 4 போச்சுன்னா 13. ஓகே, கார்பன் 7 ஹைட்ரஜன் 13. கார்பன் 6 8ல 2 போச்சுன்னா 6. அது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை நீ என்ன பண்ணீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து காட்டுற வந்தாதான் இது வந்து எக்ஸ்ட்ரா நீ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஓகே, இது மைனஸ் சைன்ல இருக்கு. தட் இஸ் கால்ட் மைனஸ்னா என்னது? லீவோ ரொட்டேட்டரி. இது பிளேன் போலரைஸ் லைட்டை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணும். லீவோ ரொட்டேட்டரி. இப்போ இதுல அது என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு அப்படியே மாறி இந்த இடத்துல இது வந்து என்ன கிடைக்குது? பாசிட்டிவா கிடைக்குது. தட் இஸ் த இன்வர்ஷன் டேக் பிளேஸ். திஸ் எக்ஸாம்பிள் இஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது இப்ப பார்க்க போறது, ஸோ நம்ம வந்து படிக்கிறது வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும். அப்படியே கடமைக்கேன்னு படிக்காம பாரமா எடுத்துட்டு படிக்காம ஒரு கான்செப்டுக்கு இது மாதிரி பேரலல் புக் வச்சு படிச்சீங்கன்னா டீச்சிங் வித் பேரலல் புக் இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ். ஓகே, இப்போ அந்த பேஜை தான் நம்ம முடிச்சிருக்கோம். எஸ், அதே தான். இது ஒன்றும் இல்லை, இந்த ஒயிட் போர்டில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். திஸ் இஸ் ஒயிட் போர்ட், அதுவும் பிளாக் போர்ட். எந்த போர்டு நல்லா இருக்குன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். நீங்கள் பிடிச்சது எந்த போர்டுங்கிறது கமெண்ட்ல கொடுத்தா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது வந்து சாம்பிளுக்காக அதை எடுத்துட்டு வந்தேன். நான் பழையபடி நம்ம போர்டு இந்த போர்டில் கொடுத்துருக்கேன். Let us see. I want the comment from you regarding which background is very convenient for you. Okay, now let us see here. Now what is this? So the alcohol octane has a configuration opposite to that of bromine. Is proceed with the inversion of configuration. Hence SN2 proceeds with the complete stereochemical inversion. இந்த வார்த்தையும் முக்கியமானது. ஸ்டீரியோ கெமிக்கல் இன்வர்ஷன் கால்ட் அம்பர்லா இன்வர்ஷன் which can be directly represented. அதே மாதிரி இந்த படத்தை இங்கே தான் பார்க்குறேன். அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைல் இப்படி இருக்குது, இது சப்ஸ்டேட். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த குடம் வந்து அப்படியே திரும்பிக்கும். இந்த இது இதில் கட் ஆயிடும். நான் திஸ் இஸ் இதில் சேர்ந்துக்கும். இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தது அப்படி இப்படி மாறுது. இன்வெர்டட் ப்ராடக்ட். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னங்கிறது அடுத்து பார்க்கணும். வால்டன், இந்த பேர் பார்த்துக்கோங்க. Walden inversion is also based on the umbrella inversion in SN2. It followed in the case of the primary and இது அடுத்த conditions குள்ள வராங்க. Primary and secondary alkyl halide follows SN2 favored by the small groups on the carbon atom attached to the so the order of reactivities. அதாவது எந்த ஹாலஜன்ல உனக்கு எந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அதுல ஸ்மால் குரூப் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இனி வந்து இதுதான் முக்கியமான இடத்துக்கு போகணும். இனி வந்து எப்படி வந்து ரேட்டை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது நான்